கருவாச்சி, அவளை ரசிக்க காரணம் வேண்டுமா என்ன? கவிதையை எப்படி படித்தாலும் அது அழகாகத்தான் இருக்கிறது. அது கவிதையோட இயல்பு. நீயும் அப்படிதான் எனக்கு ப்ரீசியஸான ஒன்று. சரியா? சாரி 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 சாரி, உன் காலில் கூட விழுறேன், கோச்சுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சொன்னேன்னு சொல்லிடுற ரீசன். அப்படி சொன்னேன்னா நீ ரொம்ப நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மீனிங் ஒன்று மட்டும்தான். நான் உன்னை புரிஞ்சுக்காம பேசுகிறேன். நீ என் ஃபோட்டோஸே அனுப்ப மாட்டேன், எப்பயாச்சும் நான் ரேராக அனுப்புவேன். இப்போ ஃபோட்டோஸும் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அனுப்ப சொல்லி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஃபீல் எனக்கு ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், சாரி. இனிமேல் நான் அது பேச மாட்டேன், மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். சாரி டீச்சர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அழாத. நைட்டு கூட தூங்காத, கண்ணா பாரு எப்படி இருக்குன்னு. படுத்து 12 மணிக்கு படுத்து மார்னிங் தனியாக ரொம்ப உட்காந்துட்டு திட்டம் பண்ணது. ஆனால் நான் நிறைய டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா உனக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். நீ என்னையவே டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும் நான் யோசிக்கிறது தப்பு. உனக்கு ஒரு வேலை இருக்கும், உனக்கு அங்கே பேசுறது இருக்கும், நிறைய இருக்கும். சரியா? நான் அப்படி இருக்கேன், இருந்தாலும் உனே நான் அப்படி இருக்க சொல்றது தப்பு. பார்த்து சேஃபா. சாரி, காலில் கூட விட சாரி, மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். வீடு தங்கப்பா ப்ளீஸ், மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். சாரி 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 கருவாச்சி. ஏன்னா என் லைஃப்ல நீ முக்கியமான ஒன்னா இருக்க. எதுவுமே இல்லை.